நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம். எவன்டா விசில் அடிச்சது? நம்மளை விட எவ்வளவு ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள. நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. எல்லாரும் இங்க இருக்கா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? டேய் இல்ல மறுபடியும் தேட போறாங்க. நீங்க இருங்க. ஹலோ டேய் ஹலோ. இங்க வரியா? நானும் ரவுடியா? ஒண்ணு இந்த ஏரியால பார்த்ததே கிடையாது. எங்க அண்ணா 15 வருஷமா இருக்காரு, அவரு போய் தெரியலங்கிறாரு. ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு சீமான் கிமு 533 டு கிபி 3021. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அண்ணா யாருங்கிறத இப்ப பாப்பீங்க. 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ. நான் ஒரு பால் கறக்க தான் போறாருன்னு பார்த்தா அங்க போய் 1/2 கிலோ மாட்டுக்கறிங்கிறாரு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீரையிலே. மாடு பால் தராததால அண்ணா டைனோசர்ல பால் கறக்க போயிட்டாரு. 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ. சினிமாவுல பஞ்சடாலாக்கல தம்பி. இது நெஞ்சிடாலாக்கு. இந்த கலவரத்திலயும் அண்ணனோட சிரிப்பு சத்தம் மட்டும் தனியா கேக்குது. என்னடா வேலை பண்ணிருக்கீங்க? ஐயப்பா சிரிப்பை அடக்க முடியலடா சாமி. தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. பேயில போமா இல்ல இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். எடிட்டர் சூப்பரா இருக்கு எடிட்டர். இதே மாதிரி நிறைய வீடியோ போடுங்க. இந்த வீடியோவை நைட்டு 1 மணிக்கு பார்த்தேன், சத்தமா சிரிச்சிட்டேன். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறாரு பாருங்க. அடுத்ததான் அண்ணன் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான்லாம் எங்க ஊர்ல சிமிழி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு, இதை அறியாதவன் தலையில மண்ணு. இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்று ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டாரு போல. உலக கோப்பையை வென்றதாக அண்ணனுக்கு எவன்டா திவாகர் கெட்ட போட்டு விட்டது. ரஜினிகாந்த் ஆதரிக்க தெரியுங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. விஜய் வரட்டுமே. ரஜினி சினிமாவுல பஞ்சடாலாக்கல தம்பி. இது நெஞ்சிடாலாக்கு. இது நெஞ்சு. திவாகரை விட அண்ணனுக்கு இந்த கெட்டப் சூப்பரா இருக்கு. வேண்டாம் வெறி பிடிச்சி திரியுறீங்க. நீ எல்லாம் இருக்கவே கூடாதா? வெறி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஐயோ ரொம்ப முத்தி போச்சு. சீக்கிரமா கீழ்பாக்கம் கூட்டிட்டு போங்க. 2026ல கண்டிப்பா உனக்கு கீழ்பாக்கம் தான். நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. சிலர் சொல்லுவாங்க சகோதரர் கமல் பேசுறது பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. என்னடா அண்ணா பைத்தியமாவே ஆயிட்டாரா? தேர்தலுக்கு பிறகு இப்படிதான் ஆக போறார் சீமான். இதாண்டா உண்மையாவே நடக்க போகுது. இது மட்டுமே உனக்கு நிரந்தரம். பிஜேபி நம்பலாம், காங்கிரஸ் நம்ப கூடாது. எதுக்கு பிஜேபியோட கால் நக்கறதுக்கா?
மன்சூர் அலிகான் ஓட்டு கேட்டிருக்கிறப்போ திடீர்னு ஒருத்தர் உதயசூரனுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டா உடனே அவர் டென்ஷன் ஆகி என்ன சொல்றாருன்னு பாருங்க. இங்க நான் தான் மாப்பிள்ள உதயசூரியனுக்கு நக்கிட்டு இதோ நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லல, காதுல பூச்சுத்துற கதையா நம்மளை சுத்திட்டு இருக்கான். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க. அனைத்தும் அறிவியம் யாம். ஆனா இவங்களை தெரியுதான்னு பாருங்க. சீமான் செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். அனைத்தும் அறிவியம் யாம். எழுதி வச்சுக்கோ. பிறந்தது, பிறவாதது, இறந்தது, இரவாதது அனைத்தும் அறியோம் யாம். என்ன அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருக்கு, உனக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனை? செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன், அது மட்டும் தான் உனக்கு மிச்சம். யாம் யார் உரிமை இருக்கு, பேசலாம். உரிமை எங்களுக்கு உரிமை ஐயா, அவருக்கு மொத்த உரிமை, ஏன் உலக உரிமையே இருக்கு. நீ இவன் சிவன், எவனோடும் மோதலாம், இந்த சிவனோடு மோதக்கூடாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பஞ்சு டைலாக். என்னடா கடைசியில் அண்ணா நான் தான் சிவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது அண்ணா ஒருத்தருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் நீ. வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் இன்னாரு மோவா, நானு என்னுடைய பேரு பாலகிருஷ்ணன், அதுக்கு வந்து இன்சில் சொல்லணும் நீ. என் பூல கூட நீ என்ன படிக்கிற பூல எக்ஸிரா என்ன பூல நீ என்னதான் எஸ் டேய் ஜானகிராமா, எசங்கள் உனக்கு லாலிபாப் வேணுமா வேணாமா? வேணுங்கள். அப்ப புஷ்பா கிட்ட என்ன சொல்வ? சினிமாவுல பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறான் ஒருத்தன். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அண்ணா நீ சிஎம் போட்டிக்கெல்லாம் போகாத ராசா, இப்படியே எங்களோட விளையாடிட்டே இரு, இது ஜாலியா இருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு. திருச்சியில ஏற்கனவே திருவிழா மாநாடு பொதுக்கூட்டம்னு நடந்துகிட்டு தான் இருக்கு, நீங்க ஒண்ணு புதுசா கிளிக்க வேணாம். எலெக்ஷனுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு ஒரு மேம் போட்டிருக்கிறாங்க பாருங்க. அட பாவியில எவன் தான் எடிட் பண்ணது, எல்லாரையுமே இப்படி வரிசையா உட்கார வச்சிருக்கீங்க. மௌத்த திருப்பிக்கிட்ட கடைசியில அண்ணனை டக்லஸாவே மாத்திட்டீங்கடா. உனக்கு பாடெல்லாம் தெரியுமாடா? தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. எது அரசு மனநல காப்பகமா? என்னடா கடைசியில அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், போது நீ இதுவரைக்கும் சொன்னதே போது, வாங்க போலாம். தேர்தலுக்கு பிறகு இப்படிதான் ஆக போறார் அண்ணன். பாவம், அவருக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலையாவது ஒரு சான்ஸ் கொடுங்க. எங்க ஊருக்கு வாங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க, தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது, விரால் மீன் உள்ள துடைக்கல போகுது, கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சி போகும்போது அவ்வளவு சுகமா இருக்குங்க. கட்டெரும்பு கடிச்சமா. உங்கள் இல்லம் தேடி வெள்ளம், உங்களுடன் வெள்ளம், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. மாதிரி நீ மோசமா இல்ல நான் ரொம்ப மோசமான 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுல இவரு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ல, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்க தோத்த ரெக்கார்டு எடுத்துக்கலாய்க்க. ஆஹா, தேர்தல் பிரச்சாரம்னா இப்படி சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க. காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். உங்களை போல கை டைப் அடிக்கல, கையே டைப் அடிக்கல. ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு பிரதமர் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிரிக்காதீங்க. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இது யார் எடிட் பண்ணான்னு தெரியல, ஆனா பயங்கர காமெடியா இருக்கு. ஆனா எடப்பாடி ரொம்ப நல்லவரு, அரசியல்ல PhD பண்ணிருக்காரு, நிறைய புத்தகங்களை படிச்ச ஆக சிறந்த தற்குறி தான் நம்ம எடப்பாடி. அவரை நம்புங்க, மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாரு, அவர் எப்படி கெட்டது செய்வாரு. சோ we stand for எடப்பாடி. களம் 8ல இந்த பொம்பளை பேசின எந்த பேச்சுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, வச்சிடுறேன். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நமது சின்னம் கை சின்னம், கை சின்னத்துல ஓட்டு போடுங்க.
இந்த தவழும் புதல்வன் எடப்பாடி அம்மா கால்ல விழுந்து சின்னம்மா கால்ல விழுந்து இப்ப வந்து என் கால்லயும் விழுந்திருக்கான். எது தவளும் புதல்வனா? என்னடா இது? ஆனாலும் இவனை யாரும் நம்பாதீங்க. இந்த நாட்டையே இந்தியா கூட்டணி தான் காப்பாத்தும். மொத்தமா முடிச்சு விட்டாங்க போங்க. அதனால கையெடுத்து கும்பிடுறேன், வாக்களிப்பு இந்தியா கூட்டணி. நன்றி, வணக்கம். என்னடா கமெண்ட் இது? விவசாயி சின்னத்துல பாக்கு போடுங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா அண்ணா உதயசூரியன் சின்னத்துல கேக்குறாரு. என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த. அதான் ஒரே ரத்தங்கிறது. பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்கள் எளிய மக்களா? கோடீஸ்வரன் எல்லாம் எப்படி பேசுது பாருங்க. என்னடா இது? அழகம் பேரனுக்கு பதிலா ஆமைக்காரன் போட்டிருக்கிறீங்க. அந்த சிரிப்பு இருக்கே பழைய ரேடியோ செட்ல வர சவுண்ட் மாதிரியே இருக்கு. அந்த சிரிப்பு தாண்டா அண்ணனுக்கே அழகு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்க அண்ணன். வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. அஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய. துரந்தர் 1 பார்த்திருப்பீங்க, துரந்தர் 2 பார்த்திருப்பீங்க, துரந்தர் 3 தெரியுமா? என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா நம்ம பிரேமலதா தான். என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியில். உன்னை கூப்பிட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. மாண்புமிகு எங்கள் அண்ணன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலை என்று அத்தனைக்கும் காரணம் மாண்புமிகு எங்கள் அண்ணன். இந்த பிரச்சாரம் போதும். அதிமுக அமோக வெற்றி பெறும் சகோதரி. திமுக தோக்க காரணமே பெட்டி. இவங்கள பத்தி சுந்தர்சி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்நியார் உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு வெளியில திமுக கூட்டணினாலும் உள்ள அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புறேன். என்னடா என்னம்மா இது? நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. அப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியலையா அண்ணா? இவன் மாதிரி பிக்காரி பேலாடா நானு. ஆமா, பின்ன டொக்கோமோ கம்பெனி ஓனரா நீ? இதுல அடிடா மானே, மன இது இப்படி திரும்ப பண்ணிடுறா, இப்படி நில்றா, இப்படி புள்ள இருக்கு நேரம். இதுல அடிடா புண்டா மானே. அடுத்த வீடியோ இதை விட செம காமெடியா இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.